ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் OIM 353 ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இதுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னடைஸாக பார்ட் பி பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம், அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது போக வேறு இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா OIM 353 ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் PPC இதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இதோட ஃப்ளோ டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்கனாமிக்ஸ் ஆஃப் நியூ டிசைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த நாலுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிசைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஃபங்க்ஷனலும் ஆப்ரேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அந்த பெனிஃபிட்ஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸும் ஆப்ஜெக்டிவ்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. PPCனா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கண்டிப்பாக கேட்க அதிக சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இது வந்து சம்டைம்ஸ் பிகாஸில் கூட கேட்டிருக்காங்க, இருந்தாலும் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. மைக்ரோ மோஷன் அண்டு மெமோ மோஷன் ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரீ டிட்டர்மைன்டு மோஷன் டைம் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் அண்ட் செலக்ஷன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்டடி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டடி ரொம்ப முக்கியம், அதோட அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட்லேருந்து கண்டினியூ எல்லா யூனிட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்ல பெனிஃபிட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க் சாம்பிளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்னால் கூட என்னன்னு கேட்கலாம். டைம் ஸ்டடி ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டடியும் கேட்கலாம். ஒர்க் மெஷர்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இது ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இன் ப்ராசஸ் பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேல்யூ அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் இன்வால்வ்டு ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வேல்யூ அனாலிசிஸ்லாம் 2 மார்க்லாம் கேட்டுருவாங்க, கண்டிப்பாக அந்த டாபிக் கவர் பண்ணிடுங்க. அனாலிசிஸ் ஆஃப் ப்ராசஸ் கேப்பபிலிட்டிஸ் இன் ஏ மல்டி ப்ராடக்ட் சிஸ்டம் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராடக்ட் பிளானிங் கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மெஷின் கேப்பாசிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. EBQனா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரவுட்டிங்னா என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் ஷெடியூலிங் கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் மட்டும் கேட்காம ஒரு சில டைம் வந்து 2 or 3 டாபிக்ஸ் சேர்த்து ஒரே கொஸ்டினாக கூட கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்பேச்சிங் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இது சம்டைம்ஸ் சேர்ந்தே கேட்கலாம், இல்லை தனியாக கூட உங்களுக்கு டிஸ்பேச்சிங்னா என்ன சொல்லி அதை வச்சு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்கில் கேட்கலாம். ஃப்ளோ ப்ரொடக்ஷன் அண்டு பேட்ச் ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங், இந்த ஷெடியூலிங் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அதனால் ஃபஸ்ட்டு இதை படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங் ரொம்ப முக்கியம். இந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், மாஸ்டர் ஷெடியூலிங், டிஸ்பேச்சிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேன் சார்ட் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கேன் சார்ட்டை ஒரு சில டைம் வந்து 13 மார்க்கில் ஒரு கேட்டிருந்தாங்க, இருந்தாலும் 2 மார்க்ஸ் இது மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்பேச்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராடக்ட் சீக்வன்சிங் ரொம்ப முக்கியம். ஷெடியூலிங்னா கூட என்னென்னு கேட்கலாம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கன்பன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட் டைம் ஷெடியூலிங்னா என்ன பார்த்து வச்சுக்கோங்க. லோடிங் அதோட டைப்ஸும் பார்த்துக்கோங்க. எது படித்தாலும் அதோட டைப்ஸு அப்ஜெக்டிவ்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் ப்ரொடக்ஷன் பிளானிங் சிஸ்டம் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆன் டிமாண்ட் ஆன் இன்வென்டார்ஸ் அண்டு ஆர்டரிங் ப்ரொசீஜர்ஸ் இன் இன்வென்ட்ரி ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் PBC இது ரொம்ப முக்கியம், 15 மார்க்கில் கேட்கலாம், ஒரு சில டைம் கேட்டிருந்தாங்க. ABC அனாலிசிஸ் அண்டு சிக்னிஃபிகன்ஸ் இன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ABC அனாலிசிஸ் வந்து 2 மார்க்னால இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ABC அனாலிசிஸ் அதோட அட்வான்டேஜஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. MRP2 கண்டிப்பாக கேட்பாங்க, இல்லை ERP இது ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் இருக்கும், அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. 2 சிஸ்டமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பர்பஸ் ஆஃப் ஹோல்டிங் ஸ்டாக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக OIM 353 ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.